Hi guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டிக் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் 5 ஸ்டிக்ஸ் வந்து ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டிக்கில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்க போகிறேன். ஹீட் கொடுத்து இந்த கம்பியில் நான் கொஞ்சம் சூடுபடுத்தி இப்படி நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டிக்குக்குமே நான் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஹோல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 6 ஸ்டிக்குக்குமே இப்படி தான் ஹோல் போட்டிருக்கேன். இப்போது வந்துட்டு இதுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கொடுத்து அண்ட் ப்ரௌன் கொடுக்க போகிறேன் ஃபுல் ஸ்டிக்குக்குமே. நான் ஏன் இதில் பெயிண்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஆசிலேஷன் ஆகும்போது சவுண்ட் அழகாக வரும். அதனால தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே நான் 2 கலருமே யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு நார்மல் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே நான் இப்போது ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். இது இப்போது ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோலில் உல்லன் த்ரெட் வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக த்ரெட் மட்டும் விட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த த்ரெட்டில். ஏன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த நூல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து நான் சென்டராக வச்சு நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். எல்லா ஸ்டிக்குக்குமே இந்த மாதிரி நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டேன். இப்போது பேங்கிள் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 5 ஸ்டிக்குமே வந்து நாட் போட போகிறேன். அது கொஞ்சம் ஆசிலேஷனாக கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். இப்போது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நாட் போட்டுறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ 5 மட்டும் தான் வச்சுருக்கேன். 6 வந்து கொஞ்சம் சென்டராக வைக்க போகிறேன். இப்போ இந்த வேஸ்ட்டு லேம்ப் இருக்கு இல்லையா, அதோடைய கப் மாதிரி இருக்குல்ல, லைட் எரியும்ல, ஸோ அதுலேருந்து எடுத்திருக்கேன். இது உடஞ்சிருந்ததுனால அதுக்கு ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணி ஒயிட் கலர் டாட் 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 வச்சுருக்கேன். இது இல்லைன்னா கூட நம்மளுக்கு தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி சென்டராக வச்சு நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே நான் அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் மேலே வந்து குட்டி பால் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலரில். அண்ட் பெருசாக இருக்க ஸ்டிக் வந்து கொஞ்சம் கீழாவாக வச்சுருக்கேன். அண்ட் ஹாட் மாதிரி பேப்பரில் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.